வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரயில் பயணங்கள். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா பழைய படத்தோட டைட்டில் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இது வந்துட்டு ஒரு மலேசியன் மூவி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோயின் ட்ரெயினில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஜேர்னி. ஸோ அவங்களோட லைஃப் ட்ரெயினில் நடந்தது, அவங்க எப்படி ஹீரோ கூட சேர்ந்தாங்க, அவங்களோட லவ் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த படத்தோட மீதி கதையாக இருந்தது. இந்த படத்துல ஒரு 2-3 காட்சிகள், அதாவது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட ப்ரப்போஸுங்கிற அந்த ஒரு சீன்ல வந்துட்டு ஓகே வந்துட்டு அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து கடைசி கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓகேவா வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி எந்த இடத்துலையுமே இந்த கதைங்கிறதாகட்டும் திரைக்கதையாகட்டும் புதுசு கிடையாது, அதர பழசு. அதை எடுத்து இப்போ இவங்க வந்துட்டு பட்டினி பார்த்து இந்த படத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஹீரோயின் பார்க்கும்போது அந்த ஊர் சிவாங்கியா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க கியூட் நினைச்சிட்டு பார்த்ததெல்லாம் நமக்கு வந்துட்டு கடுப்பாக தான் அமைச்சிருந்தாங்க. ஹீரோக்கு எந்த இடத்துலையுமே ஒரு எமோஷன் ஆகட்டும், லவ் சீன்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எதுவுமே சுத்தமாக எமோட்டும் வரல, பண்ணவும் முடியல. ரொம்ப வந்துட்டு அவர் தடுமாறுறது அவரோட ஃபேஸ்லேயே வந்துட்டு தெரியுது. இத்தனைக்கு ஹீரோ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வரவர், நான் பாரு இப்போ எப்படி உன்னோட ஓவர் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட இடத்துல வீண் வசனங்களை வந்துட்டு அள்ளி தெரிக்கிறாரு. அதுவுமே இந்த படத்துக்கு வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அப்பா அம்மாவும் நடிச்சவங்களாகட்டும், இந்த சைடு ஹீரோயின் வரக்கூடியவங்களாகட்டும், எந்த கேரக்டருமே சுத்தமாக வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் இல்லை, முழுசாக வந்துட்டு அந்த ஆர்க் முடியவும் இல்லை. அதே மாதிரி இவங்களோட மேரேஜ் வந்துட்டு ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துலையுமே அந்த பொண்ணு சைடுமே ஒரு மாதிரி வந்துட்டு நெகட்டிவ் ஷேல் வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. அது அந்த ஒரு பிரேக்கப், அந்த ரிலேஷன்ஷிப் கூட எதுலையுமே நமக்கு சுத்தமா ஒரு இன்வால்வ் ஆக முடியல, ஈடுபாடு இல்லாம இந்த ரயில் பயணங்கள் எனக்கு ஒரு பிலோ அவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.